திருகோணமலை கிண்ணியா கங்கைபால கீரைத்தீவு பகுதியில் இன்று முற்பகல் துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ள நிலையில் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடற்படையை சேர்ந்தவர் ஒருவர் மண்ணகழ்வு பணியில் ஈடுபட்டு வந்த மூவரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார். இந்த நிலையில் அவர்களில் இருவர் கடலில் பாய்ந்துள்ளதாக தெரிய வருகின்றது. கடலில் பாய்ந்து காணாமல் போன இரு இளைஞர்களும் கிண்ணியா இடிமண் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வருகின்றது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் பொதுமக்களுடன் சேர்ந்து கடற்படையினர் ஈடுபட்டு வருவதுடன் சம்பவ இடத்தில் போலீசார் மற்றும் படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவ இடத்திற்கு பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹரூப் மற்றும் அவரின் பிரத்யேக செயலாளர் உள்ளிட்டோர் உடனடியாக விரைந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கிண்ணியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஐடென்டிட்டியையும் பாரப்படுத்துமாறு அதனை நான் போலீஸிடம் பாரப்படுத்தி அவர்களுக்குரிய ஆக்ஷன் எடுப்பதை நான் கூறிய போது அந்த நேரத்தில் மக்கள் ஆத்திரப்பட்டு அந்த நேரத்தில் நீதியர்களுடன் காணாமல் போனவருடைய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். டைவின் உடனடி அனுப்ப வேண்டும் என்று இப்பொழுது நேவி 2ஆம் நிலை கமாண்டர்கள் ஒரு எஸ்எஸ்பி ஒருவர் மற்றும் ஏனைய அதிகாரிகளும் அங்கு வந்திருக்கிறார்கள். முதலிலே காணாமல் போனவர்கள் அல்லது மரணித்தவர்கள் அவருடைய பொடியை வெளியே எடுக்கும்போதுதான் மக்களுடைய ஆத்திரங்கள் தீரும் என்று நினைக்கின்றேன். இதே நேரத்தில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்காலத்திலே இங்கு பயங்கரவாதம் இல்லை, உரியவர்கள் தான் இதற்குரிய நடவடிக்கை வேண்டும். சிவில் நிர்வாகத்தை போலீஸ் பாடம் எடுக்க வேண்டும். மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. தங்கள் பாதுகாப்பற்றவர்களாக இருப்பதாக நினைக்கின்றார்கள். அந்த இடத்துக்கு சென்று பார்த்தால் பிறகு மக்களுக்கு மிகவும் ஆத்திரமற்றவர்களாக இருக்கின்றார்கள். இதற்கு ஒரே தீர்வு காணாமல் போனவர்களை நேவி தங்களுடைய முழு பதத்தையும் அதாவது முழு உபகரணங்களையும் பயன்படுத்தி டைவிங் சம்பந்தப்பட்டவரை பயன்படுத்தி அந்த பொடியை எடுத்துக் கொடுக்க வேண்டும். 2 இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய அந்த படை அதிகாரிகளுக்கு போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நஷ்டப்பட்டவர்களுக்கு அதாவது உயிரிழந்த குடும்பத்துக்கு உரிய நஷ்டத்தை வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடரக்கூடாது. இதனால் தேவையற்ற சில விடயங்கள் மூதூரில் ஏற்பட்டது போன்று இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பொதுமக்களை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் அரசாங்கம் என்ற வகையிலே அரசாங்கத்துக்கும் அபகீர்த்தி ஏற்படாத வகையிலே படையினர் நடந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் ஏனவர்களை பயன்படுத்தாமல் இப்பொழுது விடுதலை புலிகளோ அல்லது போராளிகளோ இங்கே இல்லை, இந்த மண் தொழிலை செய்கின்றவர்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க முடியும். அதாவது சட்டவிரோதமாக செய்கின்றவர்களுக்கு இப்படி அப்பாவி அதாவது கூலி தொழிலாளர்கள் அவர்கள் மண் அகழ்வர்கள் கூட இல்லை, அவங்க வாகனங்களுக்கு மண் ஏற்றுபவர்கள், ஆகவே கூலி தொழிலாளர்கள். இப்படிப்பட்ட விடயங்களிலே எதிர்காலத்திலே சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, இந்த பிரதேசத்திலே தேவையற்ற படைப்பிரிவினர் ஏழை எளிய மக்கள் தங்களுடைய உணவுக்காக செல்கின்ற கூலி தொழிலாளர்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பட்டதற்காக நான் மிகவும் மனவேதனைப்படுகின்றேன். நான் நினைக்கின்றேன் இந்த விடயம் அந்த மக்களை திருப்திப்படக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு சாட்சியாக இருக்கின்றவர்கள் உரிய முறையில் சாட்சி வர வேண்டும், போலீஸ் நிற்க வேண்டும் என்பது අනුදැනුමකින් හෝ අවසරයකින් තොරව ශ්‍රී ලංකාවේ ඇමරිකානු කඳවුරක් ඉදිකරන්න